என்னன்னா பல் செட் ராணியோட பல் செட் என்ன பல் செட் போட்டுருக்காங்களா? நான் அப்படி சொன்னது அர்த்தமா? ராணியோட அப்புறம் என்ன அர்த்தம்? நேத்து இந்த வீக்லி டாஸ்க் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல இல்லையா? சோ உங்களுக்காக டீடைலா டீகோட் பண்ணி புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். பொறுமையா கேளுங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு ராணி. பட் இந்த வீடு தான் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இல்லையா? ரெண்டு ஊர்ல ஒரு ராஜா ஒரு ராணி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சி பண்றாங்க. பட் இந்த ரெண்டு நாடுக்குள்ளேயும் பிக்கஸ்ட் ஃபைட். இப்போ எந்த நாடு எந்த நாட்டை கைப்பற்றுது அண்ட் அரியணையில உட்கார போகுது அப்படின்றது தான் இந்த டாஸ்க். ரெண்டு நாட்டுக்குமே தனி ராஜா தனி ராணி, அதே மாதிரி தனி ராஜகுரு, சமையல்காரர், ஒற்றன் அண்ட் மொத்த கேரக்டருமே ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி. இந்த ராஜகுரு அப்படின்ற கேரக்டர் ராஜா அண்ட் ராணிக்கு அறிவுரை சொல்லுவாங்க அண்ட் ஒரு சில ராஜதந்திரம்லாம் செஞ்சு அந்தந்த நாட்டுக்காக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறது இந்த பீஸுங்களோட பொழப்பு. இதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்ட ரயான் எல்லா பொண்ணுங்களும் கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க பொண்ணுங்கன்னு வச்சுக்கலாம். பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைனா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பவித்ரா ஜனனி, அடுத்து படை தளபதி ராஜாராணியை பாதுகாக்கிற வேலை. சோத்த கூட இவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜாவோ ராணியோ சாப்பிட முடியும். இதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து தீபக் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கேப்டன் மஞ்சரி, அடுத்து சமயக்காரர் ராஜா அண்ட் ராணிக்கு வெரைட்டியா சமைச்சு போடணும். இதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து விஷால் அண்ட் அவங்களுக்கு பேரா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து தர்ஷிகா. ஒரே குஜாலு தான், எனக்கு வெக்கமே வரணும்னு. அடுத்து ஒற்றன் அழுகுனி வேலை எல்லாம் பார்த்து ஆப்போசிட் நாட்டுக்கு உளவு வேலை பார்ப்பது, திருடுவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அமுக்குனி வேலை எல்லாம் பண்றது இவங்களோட வேலை. பட் இந்த ரோலை யார் பண்ண போறாங்க அப்படின்றது அந்தந்த நாடு தான் முடிவு பண்ணணும். ஆனா தன்னோட நாட்டுக்குள்ளேயே இல்லாம ஆப்போசிட் நாட்டுல இருந்து ஒருத்தரை யாருக்கும் தெரியாம தூக்கணும். அவர்தான் ஒற்றன் என்பது அந்த நாட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. பனி ஆண் பனி பெண், இவங்க தான் ராஜாராணிக்கு எடுபுடி வேலை எல்லாம் பார்க்கணும். நான் சொல்ல அந்த ரெண்டு அப்ரெண்டிஸ் இவங்க தான். இதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து ஜெஃப்ரி, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தர்யா, அடுத்து மக்கள், இவங்க சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட்டோட வணிக வளர்ச்சிக்காக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வேலை பார்க்கணும். இந்த வேலை பண்றதுக்கு பாய்ஸ் டீம்ல இருந்து முத்து, ஆனந்தி, சிவகுமார், ரஞ்சித் மற்றும் கண்ணம்மா வீட்டுக்கார். இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இதே மக்களாக அன்சிதா, சத்யா, வர்ஷினி அண்ட் ஜாக்லின். பட் அரசன் அண்ட் அரசியா யார தெரியுமா போட்டாங்க? கேட்டா காண்டும் ஆவீங்க, காமெடியா சிரிக்கவும் செய்வீங்க. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். அரசனாக ராணவ், அரசியாக சாச்சம்மா தேவி சாச்சனா. இது இல்லாம மியூசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட விலை மதிப்பில்லா பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை எப்படி அட்டாக் பண்ணி ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்றதுதான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கும். அது எப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க் ஜெயிக்க ஒவ்வொரு படியா அந்த அரியாசனத்துக்கு மேல போய்கிட்டே இருப்பாங்க. மொத்தம் 5 டாஸ்க். இப்போ ஓரளவுக்கு இந்த டாஸ்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. கேர்ள்ஸ் டீம்ல ஒற்றன் கேரக்டருக்கு முத்துவ போட்டுடலாமே, இல்ல சிவகுமார போடலாமே இப்படின்னு மாறி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஒற்றனாக கேர்ள்ஸ் டீமுக்கு முடிவு பண்ணது நம்ம சிவகுமார் அண்ணே. அண்ட் பாய்ஸ் டீமுக்கு ஒற்றன் வேலை பார்க்க போறது நம்ம ஜாக்லின் அக்கா. இந்த சிவகுமார்ன்ற கேரக்டர் பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் நடிச்ச அந்த கேரக்டர் மட்டும் தான் பயங்கரம், தவிர்த்து அவர் கிடையாது அப்படின்னு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. இப்ப நம்ம சாச்சம்மா தேவி பேக்ரவுண்ட்ல பயங்கரமான பிஜிஎம்மோட வாளேந்தி நடந்து வந்தாங்க. அங்கேயே நம்ம சிரிப்பு அடக்க முடியாம அடக்கிட்டு இருந்தோமா. இன்னொரு பக்கம் நம்ம வீர ராணவ கேசரி சாச்சனாவை பாக்குறப்ப கூட நமக்கு தான் சிரிப்பு அடக்க முடியல. ஆனா இவரு அரசரா வர்றப்போ அவராலேயே சிரிப்பு அடக்க முடியல. சிரிக்காதீங்க, சாமி பேரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல கரகோஷங்கள் எழுப்பி பாட்டெல்லாம் பாடி அரியாசனத்தில் அமர்ந்தார் அரசர் மற்றும் அரசி. ஆனா ஒண்ணு, நம்ம அரசர் பர்ஃபார்ம் பண்ணாரோ இல்லையோ, நம்ம ரஞ்சித் அண்ணே ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாரு பாருங்க. அது கூட தேவையில்ல, அண்ணன் ஃபேஸ மட்டும் கொஞ்சோண்டு ஜூம்ல பாருங்களேன். அந்த கேரக்டருக்குள்ள மூழ்கி முங்கி நீச்சல் அடிச்சு அதுலயே சட்டையை துவைச்சு பிழிஞ்ச மாதிரி என்னமா நடிக்கிறாரு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அடுத்து ஒரு சில டிராமா எல்லாம் போச்சு, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. சட்டு புட்டு முடிச்சுட்டு எப்போ விஷயத்துக்கு வருவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல நம்ம முத்துக்குமரன் பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? அதனால எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆப்போசிட் சைடுல இருக்கிற அரசியை பார்த்து இது அரசி இல்ல அரிசி, அந்த அரசிக்கு இருக்கிறது பல்லு இல்ல பல் செட்டு அப்படின்னா கலாச்சி விட்டுட்டு இருக்காரு. இப்படியே ஒரு நாள் நாச்சு ராணியோட அந்த புறத்து வழியா நம்ம முத்துக்குமரன் நடந்து போறத பார்த்த நம்ம படை தளபதி அவரை கையோட கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. அவரை ரிலீஸ் பண்றதுக்காக சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்நாட்டு படை தளபதி தீபக்க கூப்பிட்டாங்க. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவனை ரிலீஸ் எல்லாம் பண்ண வேணாம், நீங்களே வச்சுக்கங்க,
அவன் ஒரு பைத்தியக்காரன், பத்திரமா மட்டும் பாத்துக்குங்க. ஏன்பா ஏய், உன்னோட நாட்டு பிரஜை மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? இப்படிதான் பேசுவியா அப்படின்னு மஞ்சரி கேட்க, அப்படி கிடையாது, இப்போதைக்கு அவனை வச்சுக்குங்க, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமையக்காரன் வந்துருவான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சு விடுங்க, இப்படியே மாறி மாறி வச்சுக்கலாம் என்பதை தூய தமிழில் பேசிக் கொண்டனர் இருவரும். இந்த கன்றாவில பேச சொல்லிட்டு இருக்கிற கேட்கறதுக்கே கன்றாவியா இருக்குல்ல. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோல போறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் இப்போதைக்கு முத்துவை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம சமயக்காரர் விஷாலுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, லஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவரும் பண்ணாரு. அந்த கேப்ல நம்ம ஜெஃப்ரி அந்த பக்கம் போவ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம சாச்சம்மா தேவி இருக்காங்கல்ல, நான் தான் கொடுப்பேன், ஜெஃப்ரின்னு வந்தா மட்டும் நான் தான் கொடுப்பேன், உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி அப்படின்னு முடிவு பண்ணி 100 தோப்புக்காரனை போட வச்சாங்க. அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது, கீழே வரைக்கும் உட்கார்ந்து எந்திருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து போட வச்சாங்க. அப்படி அவர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா நேத்து என்ன பேச்சு பேசினேன் சாவல அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி கிடைச்சது நம்ம சாச்சம்மா தேவிக்கு. இப்பதான் வயிறே குளிர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி டாஸ்க். அது என்னன்னா, நாட்டோட வணிக வளர்ச்சிக்காக மக்கள் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி களிமண் இருக்கும் இல்லையா, அதை மொத்தமா எடுத்துன்னு வந்து கார்டன் ஏரியால வச்சிட்டாங்க. இப்ப பஸ்ஸர் அடிச்ச உடனே 2 மக்களும் அடிச்சு புடிச்சிட்டு ஓடி போய் தன்னால முடிஞ்ச அளவுக்கு களிமண்ணை சேர்த்து அதை வச்சு ஒரு சில பொம்மை எல்லாம் செய்யணும். அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா வந்து ஆப்போசிட்ல இருக்க படைத்தளபதி பேரம் பேசி காசு கொடுத்து அதை வாங்கிட்டு போவாங்களாம். சோ நம்ம மக்கள் எல்லாம் ஓடி போய் அதை எடுத்துன்னு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. யூசுவலா அரசி என்ன பண்ணும், ஒண்ணு அந்த புறத்துல இருக்கணும், இல்ல அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு 2 பேர் விசிற விட்டுட்டு ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஆனா நம்ம அரசி என்ன பண்ணாங்க தெரியுமா, ஸ்ட்ரைட்டா இங்க வந்து அதை அப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள் அப்படின்னு மக்களோட மக்களா இணைஞ்சி நல்ல அரசியா செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கு வந்ததே தவறு, எங்களோடு சேர்ந்து உட்கார்வது இன்னும் தவறு. ஆனா அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ மக்களாகிய வர்ஷினி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூட்டு போ அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம சாச்சம்மா தேவி பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க வேலையை செய்ய விடாம. ஆனா பாவம்பா பவித்ரா ராஜகுரு ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவி ரோலை கொடுத்து விட்டாங்க. அந்த அம்மாவும் அருணாச்சலம் படத்துல வர்ற வடிவுகரசி மாதிரி கூன் போட்டு நடந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜெஃப்ரி, அம்மா தாயே கீழே குனிஞ்சு என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள், சொல்லுங்கள், உங்களோட சேர்ந்து நானும் தேடுகிறேன் அப்படின்னு கலாச்சிட்டு இருக்குது. சின்ன பையன் சார், ஆனா அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன். இந்த பக்கம் நம்ம அன்சிதா அழகா யாரையோ நினைச்சு களிமண்லயே ஒரு ஹார்டின் செஞ்சு அதை பத்திரமா அந்த பக்கம் வைக்க சொல்லி ஜாக் கிட்ட கொடுத்திருக்காங்க. நம்ம ஜாக்கும் வர்ஷினி கிட்ட கொடுத்து அதை பத்திரமா அங்க வச்சிருமா அப்படின்னு சொல்ல, இது என்ன கழுதை இதே இந்த அப்படி அப்படின்னு தூக்கி அங்க போட்டாங்க. அதை பார்த்த உடனே அன்சிதாக்கு சமகாண்டாயிடுச்சு. அடி பாவி, ஒவ்வொன்றுத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற, கேஷுவலா தூக்கி போடுற, இப்ப என்ன பத்திரமா தானே இருக்குது, அதுக்கு ஏன் எவ்வளவு கத்துற, இங்க இருந்து போய் அங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இது பொலிக்குது எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ வந்து பாப்ப அப்படின்னு கத்த அன்சிதா காண்டாயிடுச்சு. இந்த பாருமா, உனக்கு வலிக்குதுன்னா எங்களுக்கு தான் வலிக்குது, நாங்க மட்டும் நான் சும்மா உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்கு அப்படி தூக்கி போடுற அப்படின்னு பயங்கரமான வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓம் சாந்தி 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 அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு கூல் பண்ணிக்கிட்டாங்க. பொறுமையே பெருமை. பின்ன வர்ஷினி பண்ணது தப்பு தானே, ஆசாசையே யாரையோ நினைச்சு செஞ்சிருக்காங்க, அதை போய் அப்படி தூக்கி போடலாமா? அப்ப அன்சிதா கோவம் வர்றது சரிதானே, சொல்லுங்கள். ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம சாச்சம்மா தேவியோட செங்கோலை காணவில்லை. நம்ம பசங்க எப்படியோ ஆட்டைய போட்டு உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. பட் எப்படி எடுத்தாங்க, எங்க இருந்து எடுத்தாங்கன்றது தெரியல. ஆனா உஸ்தாருப்பா எல்லா பீஸும் சுத்திட்டு இருக்கிறப்போ எப்படியே கேப்ல பூந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட எல்லாம் முடியுமானே? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படைத்தளபதி அப்படியே யாருக்கும் தெரியாம பாய்ஸ் டீம் பக்கம் பொறுமையா என்ட்ராகி எப்படியாவது ஆட்டையை போட்டுலான்னு பாத்துட்டு இருக்கிறப்போ அரசன் ராணவே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு சிவப்பு உருவம் இப்படி கடந்து போனதை நான் கண்டேன், அதை போய் கண்டுபிடிங்கடா, போங்கடா மக்களே. பத்ரா, அவன் உயிரோடு வேண்டும் எனக்கு அப்படின்னு அமுச்சு விட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட அணிகலன் எங்கேயோ ஊந்துச்சே, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு கண்ணா பின்னாடி தப்பு தப்பா போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க நம்ம மஞ்சரி. அதுக்கு நாங்க இப்ப தண்டனை கொடுக்க போறோம், ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் எதற்கு செய்ய வேண்டும், நான் ஒரு படை தளபதி, அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் தான் குற்றவாளி என ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள், இது என்ன நியாயம் அப்படின்னு அடம்புச்சிட்டு இருக்கிறப்போ தர்ஷிகா வந்து, ஆஹா இல்ல அவங்க தொலைக்கல, நான் தான் தொலைச்சேன், நான் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு வாலண்டியரா வந்து தலையை விட்டு கேர்ள்ஸ் டீமுக்காக ஹெல்ப் பண்றாங்களாம். பட் எதுக்காக மஞ்சரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அரசியோட வைக்கோல் சாரி செங்கோல நீங்க திருடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் டோரா புஜ்ஜில ஒரு நரி வந்து கேட்கும் தெரியுமா, என்ன நான் திருடனோ அப்படின்னு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம பசங்களும் மேனேஜ் பண்றாங்க. ஆனாலும் கட்சி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த வைக்கோல் எங்க இருக்குது அப்படின்ட்டு. சாரி செங்கோல். இப்ப 2 நாட்டுக்குள்ளேயும் சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு. சோ பாய்ஸ் டீம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க தலைமை அந்த லட்சணத்துல வேலை செஞ்சா இப்படிதான் தொலைஞ்சு போவோம், அதை ஒழுங்கா பாத்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இது நம்ம சாச்சனா காதுல கேட்டுருச்சு. அப்பதான் நம்ம ஜெஃப்ரி பேச ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ளேயே நம்ம அரசிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அரசி இருக்கும் பொழுது எப்படி அவன் என்னை பார்த்து இப்படி பேசலாம், இல்லை நீதான் அரசன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா, வாயை மூடு அப்படின்னு கத்துறாங்க சாச்சம்மா. இத பார்த்து ஜெஃப்ரி, வாயை மூடு என்று நீர் சொல்லாதீர், என்ன அரசன் இங்கே இருக்கிறார் அப்படின்னு இங்க இருந்து அந்த அரசியை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்ற காண்டு அந்த அரசியின் கண்ணில் பச்சையாக தெரிந்தது. வேற என்ன செய்வேன்,
என்ன செய்வேன்? அடுத்து நம்ம தர்ஷிகாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? சோ அவங்க நாட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு சில வாக்கியத்தெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லவே மாட்டேன், என் நாடுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற பயங்கரமான வாக்குவாதம் இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ சரி அடிச்சுக்குங்க, கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சாச்சம்மா சாஞ்ச மெனிக்கு தூங்கிட்டாங்க. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. இதை நம்ம பசங்க வேற பாத்துட்டாங்க, அதையும் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அடுத்து நம்ம மஞ்சரியை தொடர்ந்து சௌந்தர்யா போய் அந்த வைக்கோல் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ஆனா மஞ்சரியாவது ஓரளவுக்கு பாதி தூரம் போயிட்டாங்க. இந்த பீஸ் 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஜெஃப்ரி கிட்ட தொக்கா மாட்டிக்கிச்சு. சோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நான் சொல்றது அப்படியே சொல்லணும். அரிமா தேசம் சிறந்த தேசம், அவர் சிறந்த அரசர், அவருக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா தலை வணங்குறதுக்கு மட்டும் என்னால முடியவே முடியாது, நான் என் நாட்டுக்காக மட்டுமே தலை வணங்குவேன் அப்படின்னு அடம்புடிச்சு நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப இங்கே கடை அப்படின்னு அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. சற்று பொறு, ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறேன். ஆனா இன்னைக்கு ஃபுல் எபிசோட்லயுமே நம்ம சவுண்டோட சவுண்ட் ஒண்ணுமே கேட்கலப்பா, மியூட்ல இருந்தாங்க போல இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான செகண்ட் லெவல் டாஸ்க். இது என்னன்னா ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க அண்ட் ஒரு சில கண்ட்ரி நேம்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதை கரெக்டா பின் பண்ணனும். சோ பாய்ஸ் டீம்ல இருந்து இவங்க 2 பேரும், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இவங்க 2 பேரும் போயிருந்தாங்க. டாஸ்கின் முடிவில் 20 கண்ட்ரியில 17 கண்ட்ரியை கரெக்டா பின் பண்ணிட்டாங்க பாய்ஸ். போனது யாரு? நம்ம தீபக். இந்த பீஸுக்கு மட்டும் மண்டையில எவ்வளவுதான் மசாலா இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஜிகே மேட்டர் எல்லாம் பூந்து விளையாடுது. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பட் கேர்ள்ஸ் டீம்ல ஜஸ்ட் 11 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. சோ இந்த டாஸ்க்ல பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வேற ஒன்னு வின் பண்ணிருந்தாங்க இல்லையா? சோ தேர்ட் ரவுண்ட்லாம் கிடையாது. இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் கைக்கு போயிடுச்சு. சோ எல்லாரும் கூடி ஒரு மனதாக யார தெரியுமா சேவ் பண்ணாங்க? சேவ் பண்ணாங்க நம்ம சிவகுமார் அண்ணே. நல்ல வேலை உஷாரா சேவ் பண்ணி விட்டாங்க. இல்லனா கண்டிப்பா இந்த பீஸ் தான் போயிருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இப்போ அந்த பீஸ் சேவ் ஆனதுனால மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறது நம்ம வர்ஷினி. அது எப்படி சர்ன்னு போயிட முடியும்? இல்லையே, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே போலிங் லிஸ்ட்ல இந்த வாரம் சாச்சனா தான் போவாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அது எப்படி? அவங்க டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்மா. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியின் தற்போதைய செல்லப்பிள்ளை. அவங்களெல்லாம் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ வீட்டுக்குள்ள இப்போதைக்கு டம்மியா சுத்திட்டு இருக்கிறது வர்ஷினி தான். அதனால மோஸ்டா அந்த பீஸ் தான் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? இப்போ இந்த டாஸ்க்ல பாய்ஸ் டீம் வின் பண்ணதுனால அந்த 5 படி சொன்ன தெரியுமா அரியாசனத்தை பிடிக்கிறதுக்கு, அதுல முதல் படி பாய்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்காங்க தெரியுமா நம்ம சௌந்தர்யா. அவங்கள்ட்ட ஒரு சில லைன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நீ உன் ஏரியாக்கு போயிட்டே இருமா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இல்ல எங்க ராணியோட குச்சியை கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. எது குச்சியா? எந்த குச்சி? ஒட்டடை அடிக்கிற குச்சியா அப்படின்னு கேட்டா இல்லை, என் ராணி அசந்து தூங்கும் போது சப்போர்ட்டுக்கு வைத்திருக்கும் ஒரு குச்சி. ஒரு குச்சி இருக்குமே எங்கப்பா? ஓ, அந்த வைக்கோல் என்று கூறப்படும் செங்கோலை தான் நீ குச்சி என்கிறாயா? ஆமா ஆமா அந்த குச்சி தான், கொடுங்க. அடி பாவி, அது குச்சி கிடையாது, செங்கோல். இல்லை எனக்கு அது குச்சி தான், குச்சியை கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு அடம் பிடிக்கவும் தீபக் அப்படியே அல்லேக்கா சௌந்தர்யாவை கூட்டு வந்து கார்டன்ல நிக்க வச்சு, இங்கே பாருங்கள் மக்களே, எதிர் நாட்டு அரசியின் பொருள் ஏதோ காணவில்லை என்று இந்த களவாணி பெண் நம் நாட்டுக்குள் வந்திருக்கிறாள். அது என்னவென்று கேட்ட போது குச்சி என்றால். என்ன அந்த குச்சி என்று விசாரித்து பார்த்த பின்புதான் தெரிகிறது அது குச்சி அல்ல, செங்கோல் என்று தீபக் கூறவும் நம்மளும் அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டோமே. மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. சரி இப்படின்னு தீபக் சொல்லவும் அசிங்கப்பற்றே இன்சல்ட் பண்றே அப்படின்னு கோச்சிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம கேர்ள்ஸ் டீம் பக்கம் ஓட்டாங்க. என்னை கலாய்க்கிறார்கள், இது தப்பு தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க் மாதிரியா போயிட்டு இருக்கு. இதுக்கு சீசன் 6 எவ்வளவோ தேவலான்ற மாதிரி போகுது. இஷ்டத்துக்கு ரூல் பிரேக் பண்றாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தா செய்ய மாட்டாங்க. ஆனா சீசன் 6ல நம்ம விக்ரமும் சரி அசீமும் சரி அந்த எச்சி துப்பி கொடுக்கிறேன் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ஆனா இங்க சுவாரஸ்யமா பண்றன்ற பேர்ல உருட்டுன்னு போட்டு நம்ம மண்டையை தான் உருட்டி எடுக்கிறாங்க. முடியலப்பா. இத பார்த்த ஆண்கள் டீம் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த அரசு ஒண்ணுமே தட்டி கேட்க மாட்டேங்குது. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் 2 டைம்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க. மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினால் இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, அரசிக்கு அரிசி மாட்டிக்கொண்டதனால் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை அப்படின்ன உடனே சாச்சம்மாக்கு கோவம் வந்துச்சு. இப்பொழுது நீங்கள் கலாய்க்கவில்லையா? சொல்லுங்கள் கலாய்க்கவில்லை அப்படின்னு 10 டைம் ரிப்பீட்டட் மோட்ல கேட்டுட்டே இருந்தாங்க. இல்லையே கலாய்க்கவில்லையே அப்படின்னு கேஷுவலா காண்டேத்தி விட்டுட்டு இருந்தாரு நம்ம ஜெஃப்ரி. பின்ன ஒரு ரூல்ஸை பிரேக் பண்றாங்க அப்படின்றப்போ அதுக்கான ஒரு டாஸ்கையோ பனிஷ்மெண்ட்டையோ கொடுக்கறப்போ கரெக்டா செஞ்சுட்டு போனோம். அதை செய்யாம இருக்கிறப்போ எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? ஓவரா கண்ண கட்டுது. இந்த வாரமும் நம்ம சேதனை வந்து சுவாரஸ்யமே இல்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க போறாரு. யார் பெத்த புள்ளையோ? இன்னொரு பக்கம் நம்ம முத்து இந்த பிரச்சனை உக்கரமா போயிட்டு இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஆட்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம்ல செஞ்சு வச்ச களிமண் பொம்மை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆட்டையை போட்டுட்டு இருந்தாரு. அப்ப வர்ஷினி கிட்ட போசுக்குன்னு மாட்டிக்கிட்டார். இத போய் பெண்கள் அணியில சொல்ல அவங்க எல்லாம் கேங்கா கிளம்பி வந்து அவ்வளவு பேசுனீங்க, எங்க டீம்ல இருந்து திருடாங்கன்னு சொல்லி நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அப்படின்னு கேட்க, இப்ப தெரியுதா நீங்க பண்ணதுக்கு தான் இன் ரிட்டர்ன் நாங்களும் பண்ணோம் அப்படின்னு இவங்களும் இவங்க பக்கத்துக்கு செஞ்ச தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு சுத்தமா சுவாரஸ்யமாவே இல்ல. அட்லீஸ்ட் இவங்களாவது ஒழுங்கா பண்ணி கேர்ள்ஸ் டீம் மட்டும் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாய்ஸ் டீம். சோ எப்படா எபிசோட் முடியும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு நேத்து. கடுப்பா இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம சிவாண்ணா இருக்கார்ல, நான் ஒண்ணுக்கு போக வேண்டும் ஐயா, கக்கூஸ் பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டு உள்ள போய் கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவரா இங்க இருந்து ஒற்றன் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற பேர்ல ஊருக்கே தெரியற மாதிரி பார்த்துட்டு இருக்குது இந்த பீஸ். அதை பர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பாய்ஸ். ஆனாலும் யாரும் பார்க்கல, யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் அவ்வளவு திறமையா பண்ணேன் அப்படின்னு இந்த பீஸ் பயங்கரமா நம்பிட்டு இருக்காரு. அந்தால் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. இத நம்ம ஜெஃப்ரி அவரை மாதிரியே மார்க் பண்ணி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இப்ப இது கேர்ள்ஸ் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு, சிவகுமார் தான் நம்ம டீமோட ஒற்றன் அப்படின்றது பாய்ஸ் டீமுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனாலும் பசங்க தெரியாத மாதிரியே காமிச்சுப்போம். அந்த பீஸால நமக்கு எந்த யூஸும் கிடையாது, அதனால என்னதான் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம், பண்ணு பண்ணு அப்படின்னு கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அது எப்படி மேட்டர் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், அதனால அதை அப்படியே கண்டுக்காம வேற எங்கேயோ பாக்குற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மக்கள் செஞ்சு வச்ச பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. இத போய் ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க நம்ம படை தளபதிகள். இதுல 2 பேருமே பேரம் பேசி ஒரு சில செலக்டிவ் பொருட்களை குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுல அரிமா தேசம் என்று சொல்லப்படுகின்ற பாய்ஸ் டீம் 3130 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அண்ட் கோமகள் என்று சொல்லப்படும் கேர்ள்ஸ் டீம் 2900 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இதன்படி பாய்ஸ் டீம் தான் வின்னர். பட் இதெல்லாம் செய்யறப்போ வீட்டுக்குள்ளேயே களிமண்ணால செய்யப்பட்ட நம்ம பிக் பாஸ் டிராஃபி இருக்குல்ல, அது எதுக்கு தண்டத்துக்கு உள்ள இருக்குது, போறதுக்கு முன்னாடி உடைக்க தான் போறாங்க, அதுக்கு பதிலா எங்கேயாவது இருக்கலாம்ல. இத 2 நாட்டாருமே யோசிக்கவே இல்ல. போர் பெல்லோஸ் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? பட் இந்த இடத்துல நிறைய காசுக்கு வித்ததுனால அரியாசனத்தின் 2வது படி ஆண்களுக்கே போய் சேர்ந்தது. அதன்படி பெண்கள் அணி முட்டையில் இருக்கிறார்கள், ஆண்களோ 2இல் இருக்கிறார்கள். லாஸ்டா இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது, மீண்டும் நாளை தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ரசம் மாத்திட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு பிக் பாஸ். பட் எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சாச்சனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜதந்திரம் அப்படின்ற பேர்ல மத்தவங்களை கலாச்சி ஹர்ட் பண்றீங்க, இதெல்லாம் எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்னு கோச்சிக்கிட்டு அழுவறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல வேலை மஞ்சரி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இல்லன்னு வச்சுங்க இவிபி சிட்டியை சுத்தி ஒரு அணை தான் கட்டி இருக்கணும். அம்புட்டாலும் அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். பட் சாச்சனாவோட கோரிக்கை என்னன்னா, நீங்க பவித்ராவை பார்த்து பாட்டின்னு சொல்றீங்க, என்ன பார்த்து பல் செட்டுக்கா ராணி பல் செட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்தால் எப்படி தெரிகிறது உங்களுக்கு? ஏண்டா நான் உனக்கு அவ்வளவு அழகாரமா போயிட்டா? நீங்க கூட தான் எங்க ராஜாவை பத்தி எப்ப பார்த்தாலும் முன்னே இருக்காருன்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க பண்ணீங்க, அதனால நாங்களும் பண்ணோம். ஓ அப்படியா, அப்ப பண்ணிட்டீங்கல்ல, நீங்க பண்ணாம இருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு, கிளம்புங்க அப்படின்னு முத்து உள்ள பூந்து ஆட்டையை கலைச்சு விட்டு சாச்சனா வாயு மூட வச்சுட்டு கிளம்புன்னு அமுச்சு விட்டாரு. ஆனா சீரியஸாவே சொல்றேன், நம்ம சாச்சனா அந்த பல் செட்டு மேட்டர் எல்லாம் பேசுறப்போ குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. உண்மையிலேயே சீரியஸாக காமெடி செய்து கொண்டிருக்கும் நம்ம சாச்சம்மா தேவி இப்ப கேர்ள்ஸ் எல்லாருமே டாஸ்க்ல இருந்து வெளியே வந்து எப்படியாவது நம்மளோட வைக்கோல அங்க இருந்து நைட்டோட நைட்டா தூக்கிடணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் வெளியே பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம சாச்சனா உள்ள பூந்து எப்படியோ தூக்கிட்டாங்க. ஆனா அத்தோட விட்டுருந்தாவது நம்மளோட வைக்கோல் நமக்கு கிடைச்சது அப்படின்ற சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா அவங்கள்ட்டையும் போய் ஆட்டையை போடுறேன்னு சொல்லி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறப்போ நம்ம ராணுவ பாத்துட்டாரு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டத்தை ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கின்னு வந்தாரு. எத்ரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ சுத்தி கேர்ள்ஸ் உட்காந்துக்கிட்டு குடிட்டோம் ப்ளீஸ் போ அப்படின்னு கேட்க, சரி தரேன் அப்படின்னு எடுத்து எல்லா பீஸையும் திருப்பி கொடுத்துச்சு இந்த பீஸ். இத பார்த்த ரயான், அட தண்ட கருமாந்திரமே எதுக்குடா கொடுத்த அப்படின்னு சிரிக்க, கேர்ள்ஸ் டீம் இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு இன்னசென்ஸா இல்ல வழிதலா ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் இன்சல்ட் ஆகுறாரு அப்படின்றது அவருக்கே தெரியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோலயே நான் என்ன பேசினேன் அப்படின்றது திரும்பி பார்த்தா என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை இன்னைக்கு நைட் எபிசோட்லயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவள்தான் அப்படிதான் போவோம் நம்ம பொழப்பு. சரி, எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நேத்து எபிசோட் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அன்சீனில் இல்ல இதுல என்ன கர்மம் அன்சீன் இருக்க போகுது. அதனால நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.